ஊடக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதுக்காக பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு பாலு அவர்கள் வழக்கறிஞராக ரொம்ப காலமாக பாமகவிலிருந்து செயல்பட்டு வந்து கொண்டிருந்தார். தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, பாமகவோட வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையோட தலைவராக ரொம்ப நாளாக இருந்தவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா, திரு மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையில் அவரை வந்து வழக்கறிஞர் பேரவை சமூக நீதி பேரவையோட தலைவர் பதவியிலேருந்து நீக்கிறதா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப மனம் வருந்தக்கூடிய செயலாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாமகவுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி அதில் வெற்றியும் பெற்றவர். குறிப்பாக சொல்லணும்னா, நெடுஞ்சாலையில் இருந்த ஒரு 1321 மதில் காடைகளை மூடுறதுல பாலுவோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பாலு அவர்கள் வந்து தன்னோட மூச்சு, சுவாசம், காற்று எல்லாத்தையுமே பாமகவுக்கு அர்ப்பணித்தார் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா, பாமகவில் வந்து பாலு அவர்களோட உழைப்பு வந்து அளப்பரியாதது. அதை நம்ம ரொம்ப மட்டம் தட்ட முடியாது, கம்மி பண்ண முடியாது. மேலும் பார்த்திங்கன்னா, பாலு அவர்கள் வந்து அந்த ஒயின் ஷாப்பு, அந்த மதுபான கடைகளில் நீக்கிறதுக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக நீதி பேரவையில் ஒரு தலைவராக இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே ஒரு சின்னதாக தவறு நடந்தாலும் அவர்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வரும். ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் அந்த அறிக்கை இருக்கும். அதே போல் எந்த டிபேட்லேயும் எந்த ஒரு விவாத மேடையில் கலந்துக்கினாலும் சரி தான், அவருக்கு உரிய பாணியில் ரொம்ப சிறப்பாகவும் அந்த டிபேட்டில் பாமக என்ன செய்யணும், பாமக எந்த நோக்கத்தோடு இந்த டிபேட்டில் கலந்துக்கிச்சு, பாமகவோட எதிர்கால திட்டம் என்ன, அந்த டிபேட்டோட சார அம்சம் என்ன, இது எல்லாத்தையுமே பாமக பாலு அவர்கள் ரொம்ப சிறப்பாக எடுத்து வெளியில் வைப்பார். இதில் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாலு அவர்களை இவ்வளோ வேகமாக ரொம்ப அவசரமாக நீக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ற கேள்வி தான் நமக்கு எல்லாருக்குமே வருது. பாலு அவர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம கட்சியில் பயணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைக்கு அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் நிரந்தர தலைவராக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ அது எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு கனவு தான் இருக்கும்னு நானும் நம்புகிறேன். மேலும் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த எலெக்ஷனுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவருக்கு நம்ம கள்ளக்குறிச்சியில் சீட்டு கொடுக்கும்போது அவர் எவ்வளோ போயிட்டு ஃபைட் பண்ணார். களத்தில் நின்று போராடக்கூடியவர் பாலு அவர்கள். அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ ஐயா அவர்கள் அவரோட இந்த ஒரு பதிவு, அதாவது இந்த அவர் சமூக நீதி பேரவையிலேருந்து வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையிலேருந்து நீக்கியிருந்த மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அடித்தொண்டனாக கேட்டுக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சி மென்மேலும் வளர்கிறதுக்கு தேவையான வேலையை செய்யணும் அப்படின்றதையும் பணிவாக தங்கள்கிட்ட இந்த பதிவு மூலயமா தெரிவிக்கிறோம். ஏன்னா இப்போ சமூக ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ரொம்ப விவாத பொருளாகவே இருக்குது. எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.